ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பண்ணையில் எல்லா மாடுகளும் சேர்ந்து எவ்வளோ பால் பார்த்தோன்னா நமக்கு கறந்துருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ போயிடலாம். ஸோ எப்போ போல் பார்த்தோன்னா பால் கறக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 3:30 பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கறந்து எல்லாத்தையும் அளந்து கொண்டு போய் ஊற்றுற கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் 5 மாடு மட்டும்தான் பாலை கறக்கணும். நீங்கள் பார்த்த இந்த 5 மாடு மட்டும்தான். ஸோ மற்ற மாடெலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டியிருக்கு. ஸோ அங்கே வெட்டி பாட்டுக்கு வருங்க. ஸோ மற்ற மாடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தக்கறவை, செனை, கண்டுக்குட்டிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பின்னாடி கட்டி வச்சுக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கட்டினா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் கட்டி வச்சிட்டோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கண்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி கட்டி வச்சுருவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கறக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து கறக்கிறதே இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்குதுங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கட்டி வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கம்முனுக்கிறதில்ல. அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சிட்டு கம்முனுக்காமல் காலை பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா தள்ளி பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்க வேண்டியது. ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 3 மாடு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணும். பால் கறக்க பார்த்தீங்கன்னா நடந்த அப்படியே பார்த்தா முன்னாடி போயிடும், இல்லைன்னா அப்படியே பின்னாடி நடந்து வந்துடும். எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 3.5லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வரைக்கும் கறக்கும். நாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்கால நேரத்துக்கு தேவை, காலை நேரத்துக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கணக்கு வச்சு எல்லா மாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா வந்து கறந்துக்குவோம். மீதி இருக்கிற பால்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து கட்டி கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் கறந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இருக்கிற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு மட்டும் தான் கறந்துக்குவோம். ஸோ மீதி பால் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு ஊற்றுறோம்னு சொல்லுவீங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து சொசைட்டிக்கு ஊற்றுறதில்ல, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். ஸோ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து பால் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக காசு கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டுக்குட்டி கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கண்டுக்குட்டி நல்லாவே பெருசாகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்டுக்குட்டியே கொடுத்துருவோம். நீங்கள் கேனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம்டி ஆச்சு பார்த்தீங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு இந்த மாடு தான் முதல் மாடு கறந்தது. ஸோ கறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற்ற பார்த்தீங்கன்னா கேன் நம்பும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கறந்துருக்குன்னு மொத்தமாக. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுக்குட்டியில் தண்ணி வச்சு விட்ருவோம். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பாலும் குடிக்குதுங்க. ஸோ வெறும் தண்ணி மட்டும் இல்லை, இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடு தீவனம், தவிடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு நல்லா வேகமாக வளர்ந்துடும் கண்டுக்குட்டி. கண்டுக்குட்டி எவ்வளோ வேகமாக வளருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கண்டுக்குட்டி விற்றுடலாம். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா 2வது மாட்டையும் கறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி பார்த்தா 2 பேர் டக்குன்னு கறந்தால் பார்த்தீங்கன்னா வேகமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாலை கொண்டு போயிடலாம். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் எந்த கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாடுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 5 கன்றுக்குட்டி இருக்குது, 5 மாடு இருக்குது. ஸோ பார்த்தா சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. கரெக்டாக எந்த மாட்டில் கறக்கணுமோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாட்டோட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து அவுத்துட்டா பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக போய் அதே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அது குடிச்சிக்கும். எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்தா அது கரெக்டாக குடிச்சிக்கும். நான் தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லா கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா அது அம்மாவோட கலரில் இருக்காது. இந்த கன்றுக்குட்டி பாருங்கள், லைட்டாக திக்கு ப்ரௌன் இருக்கா, அந்த கன்றுக்குட்டி அந்த மாடு வருங்க லைட்டாக பிளாக் கலர் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் சில டைமு. ஸோ 2வது மாங்கு வருங்க பார்த்தா பால் கறக்க போகிறோம். ஸோ இது வருங்க தலை உள்ளே விட்டு அந்த மாட்டை பார்த்தா அப்படியே தள்ளி விட்டுற மாட்டேது. ஸோ இந்த மாட்டு தான் கன்றுக்குட்டி பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ கன்றுக்குட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கறப்பாங்க. நம்ம மாடு பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு பாலும் கூட வெளியே விடாது. கண்டிப்பாக பார்த்தா கன்றுக்குட்டி இருந்தே ஆகணும். அடுத்த தடவை அந்த மாடு சினையாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி இருந்தால் மட்டும் தான் பாலை கறக்கும். அங்கே பார்த்தா தெரியும் அந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி கலரில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. சின்ன மாட்டை பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்குதா, அங்கே இருக்க மாடு வரும் பின்னாடி அது வேறு மாதிரி இருக்குது அதோட அம்மா கலர் இல்லாமல். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி போய் குடிச்சிடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ 2வது மாடு கறந்துட்டுருக்குறோம். அப்பா அங்கே ஓகே 2வது மாடு கறந்து முடிச்சாச்சு அப்பா. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா 3வது மாடு கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு கரெக்டாக 13 லிட்டர் தான் தேவைப்படுது. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கறக்க மாட்டோம். நம்ம கோழி என்னடா என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் போட்டுருக்கு.
ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் மிஷின் வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஸோ மிஷின் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து இது கையில் கறந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி விட்டு போயிடும். கையில் வச்சு வந்து பூசி பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டு பாலில் கமுத்து விட்டுரும். மிஷினை வாங்கி அந்த டேங்கோட பார்த்தா என்ன செஞ்சுன்னு வச்சுங்க, ஒரே தலையில் பார்த்தீங்கன்னா டேங்க் பிடிக்கும், மிஷின் டியூப்லாம் பிடிங்கி ஓடிடும். ஸோ மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லாத மாடு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கையில் கறந்துட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கையிலேயே கலக்க ஆரம்பிச்சிட்டோம். மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக ஒரு கருப்பு சட்டை மாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, கேச்எஃப் மாடு, அந்த மாடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கறக்கும், ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளது ஒரு வேலைக்கு 4 லிட்டர் அந்த மாதிரி தான் கறக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கையிலேயே கலந்துக்குவோம். நம்ம வான்கோழி வருங்க செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுருக்கு. பார்க்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வான்கோழி கொத்துற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கொத்தாது. அது சும்மா பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி சில நேரத்தில் பார்த்தா இது மாதிரி ஒரு தோகை விரிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கோம். முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அந்த கறக்கிற மாடு தான். எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா அது எட்டி வதைக்கும், எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த போசிக்குள்ளே காலை விட்டுரும். ஸோ அது மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ பால் எவ்வளோ பார்த்துடலாம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பாதி வரைக்கும் நம்பிடுச்சு. ஸோ இந்த கேன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கேன் 10 லிட்டர் கேனு. ஸோ பாதினா பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம 3வது மாடு கலந்துட்டுருக்குறோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து முதல் மாட்டில் 2.5, இந்த மாட்டில் 2.5 அவ்வளோதான் கலந்துருக்குறோம். அந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து 3.5 4 வரைக்கும் கறக்க வேண்டியது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தேவைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா மீதிக்கிற பால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டி கொடுத்துட்றோம். மீதிக்கிற பாலுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிடிக்க வேண்டியதான் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவை பிடிச்சா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டே இருக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பால் இருக்காது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஒட்டுக்காக பார்த்தீங்கன்னா சரி ஆகிடுச்சுன்னா பால் கம்மியாயிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா பால் இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வச்சுக்கோ ஆவரேஜாக. ஸோ அதிகமாக கறக்காமல் கம்மியாக கறக்காமல் ஓரளவுக்கு கறந்து பால் உதிரங்காட்டி அந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகும். கஸ்டமரையும் பார்த்தீங்கன்னா விட தேவையில்லை. உள்ள ஒரு 2 மாதம் தலையுள்ள விட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பாட்டு இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன மாடு, கொத்தக்கறவை, கன்றுக்குட்டிங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கட்டி வச்சுருப்போம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பால் கற இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கட்டி வச்சுருக்கோம் தனியாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிங்க எல்லாமே கேச்எஃப் கன்றுக்குட்டி இந்த 2மே. ஸோ இந்த வெள்ளை மாடு பார்த்தீங்கன்னா சினையாகிடுச்சு, ஒரு 5-6 மாதம் இருக்கும். ஸோ பால் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தா கறக்கிறதில் விட்டுட்டோம். ஆல்ரெடி பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா நிறையா பால் மீதி ஆகுது. ஸோ இதையும் இது கறந்துட்டு அப்படியே விட்டுட்டோம். அந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதத்துக்குள்ளே கன்று போட்டுரும். ஸோ சினையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் இந்த இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா காலை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4வது மாடு கறக்க ஆரம்பிச்சிட்டா வருங்க இந்த இடத்துல. ஸோ 4வது மாடு பால் கறக்க போயிட்டு இருக்கு. ஸோ 5வது கடைசி மாடு அம்மா பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அவுத்து விட்டாங்க. அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு தெரியாமல் இங்கே வந்துருச்சு. என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. இது இப்படி தான் விளையாட்டு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து பால் குடிக்க போகாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா குருத்தில் அந்த சோளக்கல் குருத்து இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா திங்கி வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முடுக்கணும் ஒரு ஆள். ஸோ ஒரு என்னதான் அடித்தாலும் போக மாட்டேங்குது வருங்க. இது பார்த்தீங்கன்னா குச்சி எடுத்து அடித்தா தான் ஓடும். அப்போ ஓடுது ஒன்று கழுத்து கீசனம் கட்டி இங்கே வச்சு. இது இல்லை, இது வேறு கன்றுக்குட்டி. அது அங்கே அழிச்சு வருங்க. கரெக்டாக போய் எங்கள் அம்மாட்ட போய் பால் குடிக்க போயிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கடைசி மாடு. இந்த கறந்தால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு பால் நமக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசிங்காட்டி எவ்வளோ பால் கறக்க வேண்டியதோ ஒரு 10 லிட்டர் கறந்துருந்தால் மொத்தம் எல்லா மாடும் சேர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் மட்டும் கரெக்டாக கறந்துட்டு மீதிலாம் இந்த கன்றுக்குட்டிக்கே கொடுத்துருவோம். இந்த மாடு பார்த்தா கொஞ்சம் நல்ல மாடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லிட்டர் கறக்கும்.
ஸோ இப்போதைக்கு நமக்கு 3 தேவைப்படுச்சுன்னா 3 மட்டும் கலந்துட்டு மீதி 1.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டிக்கு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து தீன் திங்கிறது இல்லை. பிறந்த ஒரு 2 மாதம் வரைக்கும் நல்லா தீன் சாப்பிடாது. பால் இந்த தண்ணி மட்டும் தான் குடிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பால் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருவோம். நமக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்தளவுக்கு பால் இருக்காது. மாடெல்லாம் சென்னையாச்சு பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா தேவைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அந்தளவுக்கு பால் கொடுக்க மாட்டோம். ஸோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டிக்கு இந்த மாதிரி பால் அதிகமாகவே நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த கேன் மட்டும் நம்பினா போதும். இந்த ப்ளூ கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்பிடுச்சு 10 லிட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் கலந்தால் போதும். நீங்கள் இந்த சின்ன கேன் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கேனு. ஸோ இது மட்டும் 3 லிட்டர் நம்பினா போதும். இது வருங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பால் கறக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக யார் வந்தால் பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா பால் அடக்கிக்கும். இல்லைன்னா பயந்து ஓடிடும், குடுன்னு தள்ளி விட்டுரும் நம்மளை பால் கறக்கும்போது. அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக யாருமே உள்ளே வர மாட்டோம், யாரையும் விட மாட்டோம் உள்ள. இந்த மாதிரி இந்த புதுசாக இந்த கோழி ஆடு ஏதாவது குறுக்கால போச்சுன்னு வச்சுக்கோங்க, மாடு அதை இடிக்கிறதுக்கு போய் பால் கறக்கிற பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து முடிக்க விட்டுருவோம். இது ஒரு நக்கி அந்த மாட்டவே பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டியே கலர் மாற்றி விட்டுருச்சு. லைட் ப்ரௌனாக அந்த கன்றுக்குட்டி இப்போ திக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. நக்கி முடியவே கழட்டிட மாட்டேங்குது. ஸோ கடைசி மாதிரி அம்மா கறந்துட்டுருக்குறாங்க, அது கறந்தால் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 3 லிட்டர் தேவைப்படுது அந்த மாட்டிலேருந்து தான். ஸோ அது கொஞ்சம் எப்போவுமே டக்குன்னு கறந்துருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கறக்கும்போது கொஞ்சம் நவுந்துருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கறக்கணும். ஸோ அவ்வளோதான், எல்லா பாலையும் கலந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பால் 13 லிட்ரு. பார்த்தா பார்த்தா அதிகமாக தெரியும். அந்த கேன்லேருந்து அது பார்த்தோன்னா ஆல்ரெடி இருந்ததுன்னா 3 லிட்டர், 3 அது கொஞ்சம் மேலே 4 லிட்டர் இருந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தோன்னா வந்து சின்ன கேனில் இருக்குன்னா ஊற்றி சேல்ஸுக்கு கொண்டு போக போகிறோம். எதுக்கு சின்ன கேனுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில கேன் பார்த்தீங்கன்னா எங்களோடது பால் வாங்குறவங்களோடது அவங்க கொடுத்துட்டு போவாங்க. சில கேன் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே போகிறாங்க, அப்பா அம்மா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேனை கொடுத்துட்டுருவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா இந்த பிடி கேனை தூக்கிட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இத்தனை கேன் இருக்குது எங்ககிட்ட. பால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பால் தான், மாட்டு பால் மட்டும் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.